கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் உயரமாக இருந்த சவுலை, எல்லாருடைய தோள்களுக்கு மேலாக உயரமாய் வளர்ந்திருந்த சவுலை உண்மையாய் உயர்த்த தேவன் ஒரு நாளை முன் குறித்திருந்தார். அந்த நாளின் துவக்கம் காணவில்லை என்று தான் துவங்கியது. காணவில்லை என்கின்ற செய்தியோடு தான் துவங்கினது. ஆனால் அந்த நாளின் முடிவிலே சவுல் கண்டுகொண்ட மேன்மை கொஞ்சம் அல்ல. Maybe the day begins with a word about a loss, but it's going to be an end with a phenomenal gain. உங்கள் மேன்மைக்கு நேராக தேவன் உங்களை நடத்தும் ஒரு அற்புத நாளாய் இந்த நாள் இருக்கிறது. God is directing you towards your God-ordained destiny. Yes, He is bringing you to the table of your honor. உங்களை கனப்படுத்தும் ஒரு பந்திக்குள்ளாக, ஒரு மேன்மைக்குள்ளாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்துகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, கையிலும் ஒன்றுமில்லை, பையிலும் ஒன்றுமில்லை, ஆனாலும் பசியோடே தேவ சமூகத்திற்கு வந்தவர்களுக்காக ஒரு பரிபூர்ணமான நன்மை காத்திருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே பிரதானமான ஒரு இடத்திலே அவர்களை அமர்த்தினான் என்று எழுதியிருக்கிறது. அவன் வந்து சேர்ந்த தேவ சமூகத்திலே சாமுவேல் அவனுக்கு அவனுடைய முதலாவது இழப்பை குறித்து பேசுகிறான். காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்படாதே, அவைகள் அகப்பட்டது என்று சொல்கிறான். மாத்திரமல்ல, அவன் அறிந்திராத அற்புதமான தேவ திட்டத்தை அழகாய் விவரிக்கிறான். இவைகளையும் அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடி இருக்கிறது? உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவோ என்று சொல்லி என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஞானத்து நிமித்தமாய் நம்முடைய பாதைகளில் நம்மை நடத்தி அவருக்கு சித்தமான மேன்மையின் இடத்திற்கு கொண்டு வந்து நம்மை சேர்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கும் தேவ ஜனமே, அவன் தோற்று போனவன். நீங்கள் கவனித்து பார்த்தால் உண்மையில் தேடி 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 ஒன்றும் கிடைக்காமல் அந்த பிரயாணத்தின் முடிவிலே அவன் தோற்று போனவனாய் அவனும் அவன் வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தோற்று போன அவர்களை தேடி வந்ததோ ராஜரீக மேன்மை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை இங்கே பார்க்கலாம். மேலான இடத்தில் அமர்த்தப்பட்டான், அது முதலாவது காரியம். 2வது காரியம், மகிமையான தேவ திட்டம் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. 3வது காரியம், முடிசூட்டப்படும் ஒரு அபிஷேகம் அவனுக்கு அருளப்பட்டது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பிரதானமான இடத்தில் அமர்த்தப்படுகிறான். பெரிய தேவ திட்டம் அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, சற்றேனில் என்று சொல்லி எந்த குறையோடும் அவனை அனுப்பாமல் சம்பூர்ண நிறைவோடு அவனை அனுப்புவதற்கு அடையாளமாக ஒரு பெரிய பரிபூர்ண அபிஷேகம் அவனுக்கு அருளப்பட்டது. நான் நிச்சயமா நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமையான தேவ திட்டத்திலே இணைக்கிற ஒரு நாளாய் இருக்கிறது. இந்த நாளின் துவக்கம் ஒருவேளை அற்பமாய் இருந்திருக்கலாம், ஆனால் இதன் முடிவு மகிமையும் சம்பூர்ணமுமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்த உன்னதமான தேவ திட்டம் உங்களுக்கு தெரிய வரட்டும். என்றும் என்றும் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிற அந்த மகிமையான கரம் இன்றைக்கும் உங்களை அற்புத விதமாய் நடத்தப் போகிறது. நாம் வாசித்த வசனத்தை கவனியுங்கள். 1 சாமுவேல் 9:23. பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இன்றைக்கு விசேஷமானவைகள் பரிமாறப்படுகிறது. விசேஷித்தவைகளாலும் முழுமையானவைகளாலும் உங்களை தேவன் இன்றைக்கு திருப்தி செய்ய போகிறார். என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.